2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் பவுலப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைக்காமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம் என்கிறதாக இங்கு சொல்லுவார். ஆண்டவருடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை சும்மா இருக்க விடவில்லை, அது நெருக்கி எங்களை ஏதோ ஒன்று செய்ய வைக்கிறது. அது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அந்த வாழ்க்கை மாற்றத்தை எப்படி கூறுகிறார் என்று சொன்னால், இனி பிழைத்திருக்கிற போது, இந்த பூமியிலே உயிர் வாழுகின்ற போது நாங்கள் எங்களுக்காக பிழைக்காமல் அல்ல தங்களுக்கென்று பிழைக்காமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அதற்காக எல்லாருக்காகவும் அவர் மரித்தார் என்று நாங்கள் நிதானிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நிதானிப்பை கொடுக்கிறது. எது? இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகின்ற காரியம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிதானிப்பை கொடுக்கிறது. அந்த நிதானிப்பு எதற்கு ஏதுவான ஒரு நிதானிப்பாக இருக்கிறது? ஆண்டோட அன்பை புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ வைப்பதற்கு ஏதுவான ஒரு நிதானிப்பாக இருக்கிறது. இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவம் அல்லது எல்லா பெரும்பாலான மதங்களும் எந்த அடிப்படையிலே மக்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது அல்லது மக்கள் தங்களை எந்த அடிப்படையிலே தங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று எண்ணுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு உணர்ச்சி, தங்கள் உணர்ச்சி வசப்படுதலை அடிப்படையாக வைத்துதான் தாங்கள் கடவுளுக்கு பிரியமானதை செய்வதாகவோ அல்லது தாங்கள் மீது தாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகவோ எண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். உணர்ச்சி தவறல்ல. ஆண்டவர் மனிதர்களை உணர்ச்சியோடு தான் படைத்திருக்கிறார். ஒரு எமோஷனல் ஆகத்தான் மனிதனை படைத்திருக்கிறார். ஆனால் அந்த உணர்ச்சிக்கு மனிதன் அடிமைப்படுவது அல்லது அந்த உணர்ச்சியை மட்டுமே முதன்மைப்படுத்தி அந்த அடிப்படையில இயங்குவது என்பது சரியாக இருக்காது. பொதுவாக ஒரு பலதரப்பட்ட இசைகள் இருக்கும். அதுல சில இசைகள் கொஞ்சம் சோகமான இசை போல இருக்கும். அவைகளை கேட்கும்போது அது ஒரு மனதை ஈர்க்கக்கூடிய ஒன்றாக காணப்படும். அது பொதுவாக இசைக்குள்ள காரியம். கொஞ்சம் துள்ளல் இசை கேட்கும்போது அது ஒரு நம்மை அறியாமல் ஆட வைக்கும். அதற்கு அந்த இசைக்கு வருகிற பாடல் வரிகளுக்கும் இதற்கும் சம்பந்தமே இருக்காது. வெறும் ஒரு சாதாரண இசைக்கு அந்த ஒரு வல்லமை இருக்கிறது. ஒரு சினிமா அல்லது சீரியல் பார்க்கிறவர்கள் சில காட்சிகளை பார்த்து அழுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? அங்கே அந்த பார்க்கிற அந்த காட்சிகளிலே வருகிற ஒரு சம்பவம் அவர்களை உணர்ச்சி வசப்படுத்துகிறது. ஆகவே அதற்கேற்ப அழுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு இன்றைக்கு ரியாலிட்டி ஷோ இவைகள் எல்லாம் நடக்கிறது அல்லவா? அது எந்த அடிப்படையில இயங்குகிறது? மக்களின் உணர்ச்சிகளை அடிப்படையாக வைத்துதான் அதனுடைய வணிகமே இருக்கிறது. ரியாலிட்டி ஷோவிலே ஒருவர் அழுகிறார் என்று சொன்னால் இப்போது என்னது வாக்கெடுப்பு மூலமாக அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற சிஸ்டம் எல்லாம் அந்த ரியாலிட்டி ஷோக்களுக்கு இருக்கு. அப்போ அதிக வாக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? அவர்கள் அழுகிறவர்களாக, அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்களாக தங்களை காண்பிப்பார்கள். ஆகவே மக்களும் பரிதாபப்பட்டு இவர்தான் மிக நல்லவர், இவரை எல்லாரும் கொடுமைப்படுத்துகிறார்கள், ஆகவே இவருக்கு, இந்த நபருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். அல்லது ஒருவேளை உண்மையிலேயே அவர் ஒரு நல்ல செல்வ செழிப்பான நபராக இருப்பார். மக்களிடத்திலே வந்து சொல்லும் போது அவர் ஒரு கடுமையாக ஒரு பாதிக்கப்பட்ட நபர் போலவும் ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணும் விதமாக ஒரு கதைகளை கூறுவதன் மூலமாக மக்களிடத்திலிருந்து ஒரு பரிதாபத்தை எதிர்பார்த்து மக்களுடைய ஆதரவை பெறுவதை காண முடியும். இது எல்லாமே டிவி நிகழ்ச்சிகள், சினிமாக்கள், இது எல்லாம் இயங்குவது எந்த அடிப்படையிலே?
மனிதனுக்கு உணர்ச்சிகள் உண்டு. அந்த உணர்ச்சியின் அடிப்படையில் தான் மனிதன் இயங்குகிறான். அதை வைத்து நம்முடைய வியாபாரத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் இதை பொழுதுபோக்கு சேனல்கள் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் ரியாலிட்டி ஷோக்கள் எல்லாம் சில நல்லாக போவதற்கு காரணம். அந்த எமோஷனல் பாண்டிங் இல்லாத சேனல்கள் அல்லது நிகழ்ச்சிகள் சில சமயம் அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த டிஆர்பி வராமல் போவதுண்டு. ஆகவே தான் சென்சேஷனலாக ஏதாகிலும் வேண்டுமென்றே இவர்கள் ஸ்கிரிப்டடாக சில காரியங்களை எல்லாம் செய்து மக்களை உணர்ச்சிக்கு அடிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். இதே போலத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை உணர்ச்சி வசப்படுத்துவதிலே உணர்ச்சி வசப்படுத்தி மக்களை ஒரு உணர்ச்சி உள்ளாக்கி அதனூடாக மக்களை நம்ப வைக்கிறார்கள். நீங்கள் இதுதான் கிறிஸ்தவம், நீங்கள் பார்த்தீர்களா எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டீர்கள், இது ஆண்டவருடைய செயல், இதான் ஆண்டவருடைய செயல் என்கிறதை போல நம்ப வைக்கிறவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு பிரசங்கம் நடக்கிறது என்றால் அதற்கு பின்னணி இசை தேவைப்படுகிறது. ஒரு விதவிதமான பிரசங்கங்கள் இருக்கிறது. அதுல ஒரு கூட்ட மக்களை ஈர்க்க வேண்டும் என்றால் மிருதுவாக பேச வேண்டும், சாந்தமாக ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலை போல மக்களுக்கு ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுது அவர்கள் மக்களும் சேர்ந்து கண்ணீர் விடுகிறார்கள். அப்போ அந்த கூட்டம் சக்சஸ். இன்னொரு பக்கம் இன்னொரு விதமான உணர்ச்சியை தூண்டுகிறார்கள். மக்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக நீ பெரிய ஆளாகுவா என்று சொல்லி உற்சாகப்படுத்தி மக்களை சந்தோஷப்படுத்துவது, அது அப்படிப்பட்ட உணர்ச்சியை தூண்டுகிறவர். அப்போ எதுவாக இருந்தாலும் மக்களை ஒரு உணர்ச்சி வசப்படுத்தி, அது எந்த பகுதியாக, ஒரு சோகமான பக்கமான ஒரு உணர்ச்சி, அதுவும் உணர்ச்சி வசப்படுத்தல் தான். இன்னொரு பக்கம் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுவது, மக்களை துள்ள வைப்பது, மகிழ வைப்பது, அப்படி அவ்விதமான ஒரு விதமான உணர்ச்சிக்குள்ளாக்கி மக்களுக்கு ஒரு கூஸ்பம்பு வரவழைப்பதும், இரண்டு விதங்களும் இன்றைக்கு கிறிஸ்தவம் மட்டுமல்ல பொதுவாக மதங்களிலே காணப்படுகிற ஒரு காரியமாகும். ஆகவே தான் இப்படிப்பட்ட யார் அதிக விதமாக மக்களை உணர்ச்சி வசப்படுத்துகிறார்களோ அந்த நபர்கள் பக்கத்திலே தான் ஆட்கள் இருக்கும். நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஜக்கி வாசுதேவ், நான் பொதுவாக சொல்லுகிறேன், நித்யானந்தா, இவர்கள் பக்கத்திலே ஆட்கள் போகிறார்கள். அவர்கள் பொதுவாக மக்களை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். வெறுமனே எந்தவித உணர்ச்சி வசப்படுத்தலும் இல்லாத இடங்களிலே அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. அப்போ மனிதனுடைய உணர்ச்சியை தூண்டி அதை வியாபாரமாக்குகின்ற ஒரு காரியம் மதங்களிலேயும் காணப்படுகிறது. அப்போ ஆகவே தான் சிலர் ஒரு கூட்டம், கிறிஸ்தவ கூட்டம் என்பது, இங்கே பார்த்தீர்களா எவ்வளவு பேர் அழுதார்கள், ஆகவே இங்கே இது ஆண்டவருடைய செயல், ஆண்டவர் இங்கே இறங்கி விட்டார், ஆண்டவர் இந்த காரியங்கள் எவ்வளவு பேரை அள வைத்திருக்கிறார், தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள் என்கிறதை போல சொல்லுகிற பேச்சு இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே அவர்கள் ஆடி பாடி துள்ளி குதிக்கிறார்கள், ஒரு உடலுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் எஃபெக்ட் கிடைக்கிறது, பார்த்தீர்களா இது பரிசுத்தாவியானவருடைய செயல் என்கிறதாகவும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். இது வெறும் மனித உணர்ச்சி, அழுவதோ மகிழ்வதோ தவறல்ல. ஆனால் இதை ஒரு அடையாளமாக, இதுதான் கடவுளுடைய செயலுக்குரிய ஒரு அடையாளமாக காண்பிப்பது அது தவறு. உணர்ச்சி வசப்படுதல் அதற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதை மனிதர்கள் இன்றைக்கு வரைக்கும் புரிந்து கொள்ளவில்லை. உதாரணத்திற்காக ஒரு மனிதன் கஷ்டப்பட்டுகின்ற ஒரு மனிதனை குறித்த ஒரு கதை சொன்னால், அல்லது ஒரு சினிமாவிலே ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபர் கடைசியிலே அவர் தன் உழைத்து பணக்காரராக மாறுவார். மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு இவ்வளவு கஷ்டப்பட்டார், இவர் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் மக்களுக்குள்ளாகவே இருக்கும். கடைசியிலே அந்த ஹீரோ ஜெயிக்கும் போது அது மனிதன் என்டர்டைன் ஆகிறார். ஒருவேளை இடைப்பட்ட ஒரு இன்டர்வல் டைம்ல எல்லாம் ஹீரோ தோற்று நிற்பது போல இன்டர்வல்லே முடிப்பார்கள். அப்பொழுது அவனும் அந்த படத்தோடு ஒன்றித்து போயிருக்கிற நபரும் சேர்ந்து அழுவார்கள். அப்போ ஒரு கதை அல்லது ஒரு சினிமா, இதிலே ஒரு மனிதர் தோற்று நிற்கும் போது அழுவதும், அவர் எப்படியாகலும் ஜெயிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும்
கடைசியிலே ஹீரோ கண்டிப்பாக ஜெயிப்பார், அதன் படம். ஆக கடைசியில ஹீரோ ஜெயிக்கும் போது ஆஹா இவ்வளவு தோற்று ஜெயித்து விட்டான் என்று சொல்லி அதில் உற்சாகம் கொள்வதும் இது இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே தான் பெரும்பாலான இன்றைக்கு படத்துடைய டேஸ்ட் மாறிவிட்டது. ஒரு பொதுவாக படங்களிலே ஒரு ஹீரோ முதல் ஆரம்பத்திலே அடிகளை வாங்கக்கூடியவராக, அதாவது தன் மீது ஒரு சிம்பதி கிரியேட் பண்ண வேண்டும் என்று கதாசிரியர் அப்படியாக காட்சி வைத்திருப்பார். கடைசியிலே கஷ்டப்பட்டு அடித்து வெற்றி பெறுவதாக அப்படிப்பட்ட படங்கள் தான் ஜெயிக்கும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்துடைய பற்றிய போதனை மக்களுக்கு சொல்லப்படுகிறது, அல்லது அப்படிப்பட்ட பாடல்கள் இயேசு கிறிஸ்து பாட நிமித்த பாடல்கள் பாடப்படுகிறது. மக்கள் என்ன செய்வார்கள்? உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஆண்டவர் பாடுபட்டார், இப்படி துன்பப்பட்டார், அல்லது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தை பார்க்கிறார்கள். அதை பார்த்து என்ன செய்கிறார்கள்? அழுகிறார்கள். அழுதும் போது ஆக நான் ஆண்டவருக்காக அழுது விட்டேன், ஆண்டவர் எனக்குள்ளாக கிரியை செய்து விட்டார் என்று எண்ணி அதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்லி மக்கள் தவறாக நினைக்கிறார்கள், அல்லது தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். அது ஒரு மனிதர், இயேசு கிறிஸ்து அல்ல, எந்த ஒரு மனிதர் இப்படி கஷ்டப்படுவது போல நமக்கு காட்சி கண்டாலும் அது நிமித்தம் உணர்ச்சி வசப்படுவது மனிதர்களுடைய ஒரு இயல்பு. அதுதான் இயேசு கிறிஸ்து அல்ல, சாதாரண ஒரு படத்திலே சாதாரண ஒரு ஹீரோ அவர் கஷ்டப்படுவது போல ஒரு காட்சி கண்டாலும் மனிதர்கள் அழுகிறார்கள், அவர் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே கிறிஸ்தவம் என்பது இந்த விதமான உணர்ச்சிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். அப்படி சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது அநேக பெண்கள் அழுது கொண்டு வருகிறார்கள். அப்படி அழுகிறவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்திலே திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்கு பின்பாக அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் போகிறார்கள், புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இது இயல்பு. தவறா என்று கேட்டால் தவறல்ல. கண்டிப்பாக ஒரு கண் முன்பாக ஒரு மனிதர் கஷ்டப்பட்டால் என்ன ஆகும்? அழுகை வரும். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அது, அந்த அழுகை எப்பொழுது போகும்? அந்த சம்பவம் மறக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பரிதாபம் போய்விடும். நாளைக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு வரும்போது இந்த விஷயம் மறக்கும், அந்த விஷயம் ஞாபகத்தில் வரும். அடுத்த ஒரு நிகழ்வு வரும்போது அதற்கேற்றவங்க மனிதனுடைய மூடு மாறிக்கொண்டே இருக்கும். இது இயல்பாக இருக்கிறது. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், அப்படி அழுகிறவர்களை பார்த்து இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறதாக சொல்லுங்க. ஆண்டவர் இங்கே சொன்ன காரியம், எனக்காக அழாதீர்கள். அதாவது அவர்கள் அழுகிறதை குற்றமாக அங்கே சொல்லவில்லை. ஆனால் நீங்க எனக்காக அழுகிறீர்கள், இது ஒரு இயல்பான ஒன்று. ஆனால் இதை காட்டிலும் நீங்கள் அழ வேண்டிய ஒரு காரியம், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழ வேண்டும். அல்லது இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டாம், நான் இப்பொழுது மரணம் அடைகிறேன், இதனுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு நீங்கள் அழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து தன் மீது ஒரு பரிதாபம் வர வேண்டும் என்கிற ஒரு சிம்பதி அவருக்கு மீது கிரியேட் ஆக வேண்டும் என்றல்ல அவருடைய எதிர்பார்ப்பு. மாறாக மக்கள் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்க்கிறார், அல்லது அதற்கொத்த இன்றைக்கு பல்வேறு காரியங்கள் காணப்படுகிறது. சிலர் சூசன் என்று சொல்லி வெப் சீரிஸ் எல்லாம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கிறார்கள், ரொம்ப எமோஷனலாக பதிவெல்லாம் போடுவார்கள். ஆனால் அடுத்த நாளே அந்த மனிதன் என்ன செய்வான்? இயல்பாக ஒரு பொய் பேசுகிற நபராக இருப்பார், லஞ்சம் வாங்குகிற நபராக இருப்பார், குடும்பத்தில் அன்பில்லாமல் வாழ்வார். அப்போ அது ஒரு காட்சி, அவருக்குள்ளாக ஒரு அந்த நேரத்தில் ஒரு உணர்ச்சியை தூண்டினதை தவிர அதனூடாக தங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லை. அப்போ அவர்கள் எல்லாம் ஒரு நபர் துன்பப்படுகிறார் என்று அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்குள்ளாக ஒரு அந்த உணர்ச்சி நிமித்தம் ஒரு அழுகை அல்லது சோகம் வெளிப்படுகிறதை தவிர அது அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி பாடுபடுகிறார், அதற்கான காரணங்களை, அந்த சத்தியத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து இப்படி பாடுபடுகிறார், துன்பப்படுகிறார், சிலுவை சுமந்து போகிறார், இதற்கு காரணம் யார்? ஏன் இப்படி இவர் துன்பப்பட வேண்டும்?
என்கிற அந்த காரணத்தை மனிதன் சிந்திக்க மறக்கிறவனாக பல வேளைகளிலே காணப்படுகிறார். அதுதான் சொல்லுகிறார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்களை நினைத்து நீங்கள் எந்த நிலைமையில இருக்கிறீர்கள், தேவனுக்கு தொடர்புள்ள நிலையில இருக்கிறீர்களா அல்லது தேவனை விட்டு எந்த அளவிற்கு தூரமான நிலைமையில இருக்கிறீர்கள் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு பேதுரு ஒரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார். மறுதலித்து விட்டு பின்பதாக இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கும் போது அவனால் அழுகையை அடக்க முடியவில்லை, போய் மனங்கசந்து அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஏன் அழுதான்? அந்த இடத்துல அவனுடைய அழுகை இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறாரே என்பதல்ல, நான் தவறு செய்து விட்டேனே, நான் இவரை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டேனே, நான் மறுதலித்து விட்டேனே என்கிற அடிப்படையில இருந்தது. என்னுடைய தவறு நிமித்தம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றிருக்கிறார், என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றிருக்கிறார். ஆகவே அவர் விரும்புகிறபடி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை அதற்கேற்ற விதத்திலே அமைப்பதுதான் உண்மையிலேயே ஆண்டவர் விரும்புகிற ஒன்றாக இருக்கிறது. சும்மா அதிலே அந்த ஒரு காட்சியை பார்த்து அல்லது ஒரு அந்த காரியங்களை பார்த்து பரிதாபப்பட்டு சிம்பதியிலே கண்ணீர் வடிவைப்பது அல்ல ஆண்டவருக்கு பிரியம். மாறாக எதற்காக இவர் பாடுபட்டார், என்னை காப்பாற்றுவதற்காக இந்த பாடுகளை எல்லாம் பட்டிருக்கிறார் என்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்து பாடுபட்டது நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஏசாயா 53:5 சொல்லுகிறது. அப்போ இந்த நோக்கத்தை அறிந்து என்னால் தான் அவர் பாடுபட்டார், ஆகவே நான் இனி என்ன செய்யக்கூடாது, அவரை துன்புறுத்தத்தக்க விதத்திலே நான் வாழக்கூடாது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதுதான் அந்த அவருக்கு பிடித்தமான ஒன்றே தவிர வெறும் ஒரு பரிதாபப்பட்டு விட்டு கடந்து செல்வதல்ல. ரோமர் 5:8 பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை தேவன் விளங்க பண்ணினார் என்று சொல்லி, ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுவதற்காக நாம் பாவிகளாக இருக்கையில் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்காக, நாம் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றவர்கள், தேவனுக்கு முன்பாக நிற்க நம்மிடத்துல எந்த நீதியும் கிடையாது. ஆகவே அந்த நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் அந்த தகுதி இல்லை. அந்த தகுதியை நமக்கு தரும்படியாக, நம்முடைய பாவத்திற்கான அந்த பிராயச்சித்தத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க, தேவனிடத்தில் உறவு இருந்தது, அந்த உறவை இழந்தவர்களாக காணப்பட்டோம். அந்த உறவை புதுப்பிப்பதற்கு, ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்காக, அதற்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், துக்கப்பட்டார், மரணப்பட்டார். ஆகவே என் பாவத்திற்காக நான் நீர் மரித்தீர், இனி உமக்காக வாழ விரும்புகிறேன் என்று மனம் திரும்புவதுதான், அந்த அடிப்படையிலே தொடர்ந்து வாழ்வதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றே தவிர வெறும் உணர்ச்சி வசப்படுவது அல்ல. வெறும் உணர்ச்சி வசப்படுவதனால் அந்த நேரத்துல உணர்ச்சிகள் மாறும், நாளைக்கு வேறு வித உணர்ச்சி அந்த நேரத்துல கொஞ்சம் கடந்த உடனடியாக மாறும். ஆகவேதான் பல இடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம், சில இடங்களில் 3 மணி நேரம், அந்த நேரங்களிலே அவர்கள் அந்த தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த இடத்தை விட்டு கடந்து போன பின்பதாக அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் கிடையாது. அவர்கள் வெறும் உணர்ச்சி, அந்த நேரத்திலே அவர்கள் உணர்ச்சி வசப்படுத்தப்படும்படியாக பேசப்படுகிற அல்லது சொல்லப்படுகிற அல்லது பாடப்படுகிற அதற்கேற்றபடி உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அதுதான் அந்த உணர்ச்சி வசப்படுதல் தான் கிறிஸ்தவம் என்கின்ற மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவல்ல கிறிஸ்தவம். ஆகவே தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர் மரித்தார், இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்காக அல்ல, தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்காக பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிதானிக்கிறோம் என்பதாக பவுல் அப்போஸ்தலன்
சொல்லுகிறதை காணப்படுகிறது. அப்போ உணர்ச்சியா உண்மையா? உணர்ச்சி நம்மளை தவறாக போலியாக வழிநடத்தக்கூடும். உணர்ச்சி என்பது நம்மளை பல இடங்களிலே தவறாக வழிநடத்த முடியும். அவைதான் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே உன் பாடல்களை என்னை விட்டு அகற்றி, உன்னுடைய இது இறைச்சல் என்னை விட்டு அகற்று, உன்னுடைய வீணைகளின் ஓசை நான் கேட்க மாட்டேன் என்றெல்லாம் ஆமோஸ் தீர்க்க தரிசி வழியாக அன்றைக்கு இஸ்ரேல் மக்களிடத்திலே ஆண்டவர் பேசுகிறதை காண முடியும். ஓ, உணர்ச்சி என்பது அந்த நேரத்திலே நம்முடைய இதயத்தை தொடுவது போல இருக்கும். ஆனால் அது நம்மை பொய்யாகவும் நடத்தக்கூடும். உணர்ச்சி என்றாலே பொய் என்ற அர்த்தம் அல்ல. எல்லா மனிதர்களுக்கும் உணர்ச்சி இருக்கும். ஆனால் உணர்ச்சி மட்டும் முழுமையாக நாம் நம்புவோம் என்று சொன்னால் அது நம்மை தவறாக நடத்தக்கூடும். ஆனால் உண்மை என்பது எப்பொழுதும் மாறாத ஒன்றாக இருக்கிறது. நாம் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது. உண்மைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக காணப்படுது. பவுலப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரிதாபப்பட்டு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். பவுலப்போஸ்தலன் ஏதோ பரிதாபப்பட்டு ஐயோ இப்படி பாடுபட்டார் என்று சொல்லி 2 துளி கண்ணீர் விட்டு விட்டு உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். கடைசியில ஆண்டவர் வெற்றி பெற்று விட்டார், உயிர் தெழுந்து விட்டார், ஆகவே நான் சந்தோஷப்பட்டு விட்டேன் என்று சொல்லி அல்ல. அவர் எதற்காக இந்த பாடுபட்டார், ஏன் எழுந்தார் என்கின்ற அந்த உண்மைகளை அறிந்து கொண்டார். இன்னும் அதிக அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நான் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக பல தடைகள் இருக்கிறது. எனக்கு ஏற்கனவே இருக்கின்ற பல காரியங்கள், பெருமைகள், இந்த நான் யூத வம்சத்திலே பிறந்ததினால் எனக்கு இயல்பாக காணப்படுகிற கௌரவங்கள், நான் பரிசேயன் என்கிறதுனால் எனக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய வரவேற்புகள், இது எல்லாம் எனக்கு கடவுளை அறிவதற்கு தடையாக இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் நான் விட்டுவிட வேண்டும். அந்த இடத்துல அவர் சொல்லும் போது அதைத்தான் சொல்லுகிறார். நான் 8ஆவது நாளிலே விருத்த சேதனம் பெற்றவன், பென்யாமின் கோத்திரத்தான், பரிசேயர் என்கிறதாகத்தான் அங்கே பிலிப்பியர் புத்தகத்திலே சொல்லுகிறார். இதை எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். காரணம், இதெல்லாம் கிறிஸ்துவை அறிவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள். அப்போ எனக்கு இந்த உலகத்திலே உள்ள காரியங்கள் அல்ல, எனக்கு முதலாவது கிறிஸ்துவை அறிய வேண்டும். அதற்கு இந்த உலகத்திலே உள்ள காரியங்கள் தடையாக இருக்கும் என்றால் இதை எல்லாவற்றையும் விட்டு விடுவது எனக்கு மேன்மை. எனக்கு முதலாவது கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். மாறாக இன்றைக்கு எப்படி மக்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் கிறிஸ்துவை அறிவது எதற்காக, அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எதற்காக? இந்த உலகத்திலே இன்னும் அதிகமானவைகளை பெற்றுக்கொள்ளலாம், இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கு இருக்கிறது போதாது, இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுளத்திலே வாருங்கள் என்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் பவுலப்போஸ்தலன் ஏற்கனவே எல்லாம் அநேக காரியங்கள், கௌரவங்கள், அந்தஸ்துகள் எல்லாம் பெற்றவராக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் அவருக்கு இருந்த மேன்மைகள், இந்த உலகத்தின் அடிப்படையிலே யூதர்கள் மத்தியிலே அவருக்கு இருந்த மேன்மைகள். அதையெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதையெல்லாம் நஷ்டம். அது எல்லாம் இருந்தால் நான் கடவுளை இன்னும் அறிந்து கொள்ள முடியாது. கடவுளை, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை எல்லாவற்றையும் நான் விட்டுவிட வேண்டும். அப்போ இந்த முடிவை பவுல் எடுப்பதற்கு காரணம் என்ன? வெறும் உணர்ச்சி சார்ந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை, அல்லது கிறிஸ்தவத்தை அவர் அணுகவில்லை. வெறும் எமோஷனலாக மட்டுமே அதை பார்க்கவில்லை, அதனுடைய உண்மைகளை அறிகிறார். இயேசு கிறிஸ்து எதற்காக இப்படிப்பட்டார், அது எதற்காக உயிர்த்தார் என்கின்ற அந்த உண்மையை அறிந்தபடியால் பவுலப்போஸ்தலன் இப்படி முடிவெடுக்க முடிந்தது. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து இப்படி கஷ்டப்பட்டுட்டாரு என்று அழுவது ஓகே, தவறல்ல. ஆனால் அது மட்டும் போதாது. அது அவரை பார்த்து பரிதாபப்படுவது, அவர் என்னுடைய பாவங்களுக்காக தேவ திட்டத்தின்படிதான் மரித்தார். தேவன் இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் தாம் வருத்தப்பட்ட போது எதிர்காலத்திலே வருகிற அந்த சந்ததியை கண்டு இயேசு கிறிஸ்து படுகிற அந்த பாடுகளின் நிமித்தம் எதிர்காலத்திலே ஒரு நன்மை கிடைக்கப் போகிறது, அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பங்காக கிடைக்கப் போகிறார்கள் என்கிறதற்காக சந்தோஷத்தோடு அதை அனுபவித்தார். இந்த காரியங்களை எல்லாம் புரிந்து ஆண்டவர் எனக்காக
அவர் துன்பம் அனுபவிக்கும் போது என்னை பார்த்து நான் மீட்கப்படுவேன் என்கிறதற்காக அன்றைக்கு அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு அது நிமித்தம் அன்றைக்கு இருந்த அந்த துன்பத்தை அனுபவித்தார். ஆகவே நான் அவருக்காக வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த சத்தியத்தை ஏற்று அதற்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைப்பதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒன்றாக காணப்படுகிறது. இந்த உணர்ச்சி என்பது வெறும் தற்காலிகமானது. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து கூறிய உவமையிலே கற்பாறையில் நிலைந்த நிலம், அதை குறித்த விளக்கத்தை இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர்கள் வசனத்தை கேட்கும் போது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் வெறும் உணர்ச்சி வசப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களே தவிர, சில கூட்டங்களில் உணர்ச்சி வசப்பட்டு உங்களை இன்றைக்கு யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லும் போது சில கூட்டம் போய் அங்கே முன்னாடியிலே நிற்கும். அடுத்து கூட்டம் முடிந்த பின்பதாக அதே மக்கள் அடுத்து அந்த ஏரியாவிலே கூட்டம் நடக்கும்போது மறுபடியும் இன்றைக்கு உங்களை யாருக்கு இல்லை இயேசுக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லும்போது அதே கூட்டம் மறுபடியும் போய் நிற்கும். இவர்கள் ஒவ்வொரு கூட்டம் நடக்கும் போதும் இப்படி போய் நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு செய்தி கேட்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாகலும் செய்ய வேண்டும், முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே நினைக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறோம், மார்க் 4:16-17 கற்பாறை நிலங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கும் போது அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளாக என்ன இல்லை? அதனுடைய வேர் இல்லை, சத்தியம் அவர்களுக்கு மனதுக்குள்ளாக இல்லை. வெறும் உணர்ச்சி, மேலோட்டமாகவே அவர்கள் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுக்குள்ளாக வேர் இல்லை. உண்மையை அடிப்படையாக ஆதாரமாக வைத்து அவர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லை. ஆகவே தான் அவர்கள் சோதனை வரும்போது அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? பின்வாங்கி போய் விடுகிறார்கள் என்கிறதாக இங்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்க. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வருகிறார்கள். மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட். செங்கடல் பிரிகிறது. அதற்கு முன்பதாகவே 10 வாதைகள் மூலமாகவே பெரிய அடையாளங்களை எல்லாம் கண்டார்கள், அற்புதங்களை எல்லாம் கண்டார்கள். இப்போ செங்கடல் பிரிந்தது எவ்வளவு பெரிய மிராக்கிள். அப்போ வந்த போதே என்ன செய்கிறார்கள்? ஆடல் பாடல், மிரியாமா பாடுகிறாள், நடனம் ஆடுகிறார்கள், எல்லாம் பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆனால் எப்பொழுதும் அதே எக்ஸைட்மெண்ட்லே இருக்க வேண்டும் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. மாறினால் அவர்கள் சோர்ந்து போய்விடுகிறார்கள், கடவுளுக்கு எதிராகவே முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவ்வளவு எக்ஸைட்மெண்டோடு வந்தவர்கள் பசி வந்தபோது, தாகம் எடுத்த போது கடவுளுக்கு எதிராகவே பேசக்கூடியவர்களாக இருக்கு. அப்போ இதுதான் உணர்ச்சி வசப்படுகிற மனிதர்கள் மூலமாக ஒரு மாற்றமும் நிகழப்போவதில்லை. அவர்கள் நிமித்தமாக ஆண்டவர் மகிழப் போவதும் இல்லை. சங்கீதம் 78:36-37 அவர்களை குறித்து சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் வாயினால் அவரை முகஸ்துதி பண்ணி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள், அவர்கள் இருதயம் அவருக்கு நேராக நிலை நிற்கவில்லை. அப்போ அவர்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக இல்லை, மாறாக எப்படி இருக்கிறது? அவர்கள் தங்கள் வாயினாலே தங்கள் நாவினாலே வெளிப்படையாலே பேசும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஏற்ப, அந்த சூழமைவிற்கு ஏற்ப அவர்கள் பேசுகிறார்கள், கடவுளை மகிமைப்படுத்தும் வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக இல்லாமல் இருக்கிறது. சங்கீதம் 78:35 தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை என்று இந்த ஆசாப் எழுதின இந்த சங்கீதத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய மனநிலையை குறித்து எழுதுங்க. எப்படிப்பட்ட கூட்டம்! மிகப்பெரிய செயல்களை கண்டு அந்த செயல்களூடாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளான மக்கள். அவர்களுக்கு அந்த செயல்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப குஸ்பம்பாக எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது நேர் ஆப்போசிட்டாக கடவுளுக்கு எதிராகவே திரும்புகிறார்கள், அல்லது கடவுளை மக்களை நடத்தும்படியாக அனுப்பப்பட்ட மோசைக்கு எதிராகவே
அவர்கள் திரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ வெறும் உணர்ச்சி வசப்படுதல் என்கிறது இப்படித்தான் இருக்கிறது. இதே வேளையிலே உண்மையான மாற்றம் என்கிறது எப்படி இருக்கிறது? சகையுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க, ஓ இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவே வந்து நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லும் போது அது நிமித்தம் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகலாம். இவ்வளவு இவர் பெரியவர், கடவுள் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார்களே, அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்து தங்குகிறேன் என்று சொல்லுகிறார், எக்ஸைட்மெண்ட் ஆகும். ஆனால் அவன் செய்தது, நான் என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். தவறான வழிகளில் நான் சம்பாதித்திருந்ததால் நாலத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்கிறதாக தன்னுடைய வாழ்க்கையை என்னை நம்பி, அதாவது தவறான ஒரு நபர் அவரை தூரத்தில் இருந்து அவருக்கு தெரியாமல் பார்க்க வேண்டுமா என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் என் மீது அன்பு வைத்து என்னுடைய வீட்டுக்கே வந்து விட்டார். இந்த யூத சமுதாய மக்கள் ஆயக்காரனை ரோமர்களுக்காக வேலை பார்க்கிறபடியால், வரி விரித்து கொடுக்கிறபடியால் ஒதுக்கி, அதாவது ஒரு கீழ்த்தரமாக பார்ப்பார்கள். ஆகவே தான் இந்த பரிசேயன் ஜெபம் பண்ணும்போது கூட, நான் இந்த ஆயக்காரன மாதிரி எல்லாம் கிடையாது, நான் ரொம்ப நல்லவனாக்கும் என்று சொல்லி சொல்லுவார். ஆயக்காரரும் இயேசு கிறிஸ்து ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் இவர் சிநேகிதர். ஆயக்காரரையும் பாவிகளையும் ஒரே கேட்டகரியிலே தான் வைத்திருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார், அல்லது அந்த உன்னுடைய வீட்டில நான் தங்குகிறேன் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது? அப்படிப்பட்ட மனிதரை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய அன்பை அவனுக்கு காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கும் போது வெறும் ஒரு எமோஷனல் ஆகி, ஐயோ பார்த்தீர்களா என்னுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்று சொல்லி வெறும் ஒரு செலிப்ரேட் பண்ணி அந்த நாளை கடத்தி விட்டு போகாமல், அல்லது அவருக்கு கொஞ்சம் கண்ணீர் விட்டு அது அந்த நாள் முடிந்து விட்டது என்று போகாமல், இவ்வளவு என் மீது அன்பு வைத்து என்னை தேடி வந்த ஆண்டவர், அது அவர் ஒரு பரிசுத்தமான ஆண்டவர், உன்னதமான தேவனுடைய குமாரன். அப்படியானால் அவர் விரும்புகிறபடி நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். கர்த்தரே, ஆண்டவரே, என் ஆஸ்திகள் பாதைகளை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்துல வந்து தகாத விதமாய் தவறான வழியிலே நான் சம்பாதித்திருந்தால், அநியாயமாய் சம்பாதித்திருந்தால் அதை நாலத்தனையாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லு. அப்போ ஆண்டவருடைய அன்பு அவனை நெருக்கி ஏவுகிறது, அவனை செயல்பட வைக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய வெறும் உணர்ச்சி வசப்பட்டு அதனூடாக செய்யாமல் அல்லது வாழாமல், ஆண்டவருடைய அன்பை புரிந்து எதற்காக என் மீது அன்பு காட்டுகிறார், அவர் என்கிறதை புரிந்து ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று புரிந்து அவருக்கு விருப்பமாக வாழ்வது. இல்லாவிட்டால் வெறும் என்னது? ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, இவர்கள் தங்கள் உதடுகள்னால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் இருதயமோ எனக்கு வெகு தூரமாக இருக்கிறது என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இவ்வளவு நாட்கள் மக்களிடத்திலிருந்து பிடுங்கி சம்பாதித்தவன் இப்பொழுது கொடுக்கக்கூடிய மனிதனாக மாறுகிறான். இப்போ ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பை, அந்த அன்பின் உண்மையை அவன் புரிந்து கொண்ட போது அவன் மனதுக்குள்ளாக எப்படிப்பட்ட மாற்றம் வருகிறது என்பதை பாருங்கள். இதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறான்? மக்களிடத்திலிருந்து பிடுங்கி சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏன் பிடுங்கி சம்பாதிக்க வேண்டும்? அவன் சொல்லுங்க, நான் அநியாயமாக சம்பாதித்திருந்தால் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான், நாலத்தனையாக 4 மடங்காக. இப்ப ஏன் அப்படி அநியாயமாக சம்பாதித்திருப்பான்? அப்படி சம்பாதிக்க வேண்டிய காரணம் என்ன? நான் எல்லாரை காட்டிலும் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தானே, எனக்கு எந்த குறைபாடுகளும் இருக்கக்கூடாது, நான் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும். இப்போது அவன் சொல்லுகிறான், என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அநியாயமாக சம்பாதித்தான் அதை 4 மடங்காக திரும்ப கொடுக்கிறேன். அப்படியானால் அது நிமித்தம் இவன் என்ன ஆக போகிறான்? ஏழையாக போகிறான். அப்போ நான் ஏழை ஆனாலும் பரவாயில்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறான். முன்பதாக எப்படி அவனுடைய எண்ணம் என்ன எப்படி இருக்கிறது? நான் கண்டிப்பாக பணக்காரனாக வேண்டும், அதற்காக நான் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்றிருந்த ஒரு மனிதன் இப்பொழுது அவன் என்ன முடிவெடுக்கிறான்? நான் ஏழையானாலும் பரவாயில்லை, காரணம் என்னை தேடி வந்த ஆண்டவருடைய இந்த அன்பு பெரிதாக இருக்கிறது. அவர் விரும்புகிறது
எது என்னுடைய வாழ்க்கை? அந்த அன்பு வைத்த ஆண்டவருக்கு முன்பாக நான் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கிறான். அப்போ இதுதான் உண்மையின்படியாக வாழ்வது, வெறும் உணர்ச்சியை சார்ந்து வாழ்வது அல்ல. இன்றைக்கு ஒரு பாடல் பாடுகிறார்கள், பின்னணியில இசை இசைக்கப்படுகிறது, ஒரு கூஸ்பம் வருகிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிறது, உடல் எல்லாம் புல்லரிக்கிறது. இதுல வேறு வாய்க்கு வந்ததை உளறி தள்ளுகிறார்கள் சிலர். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்லே இதுல கலர் கலர் லைட் வேறு. இது என்னது? ஒரு மனிதக்குள்ளாக ஒரு விதமான பரவச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதை உடனடியாக மேடையில் இருக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்? இதுதான் பரிசுத்தாவியானவருடைய செயல், பரிசுத்தாவியானவர் வந்து விட்டார், ஆகவே நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இது சாதாரண ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கின்ற ஒரு நபருக்கும் இதே விதமான கூஸ்பம்ஸ் கிடைக்கும், இதே விதமான எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும். சமீபத்திலே கருப்பு என்று சொல்லி ஒரு சினிமா வந்தது. அதனுடைய சில காட்சிகளை இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல எல்லாம் போட்டிருந்தார்கள். என்ன, அங்கு வந்த சிலர் அந்த கடைசி பாடலின் போது சாமி ஆடினார்கள். அந்த அந்த படத்தின் கதை அப்படி இருக்கும் போல. என்ன, அந்த கதையில வருகிற கருப்பு சாமியார் என்கிறவர் எதிரிகளை வதம் செய்யும் போது பின்னணியில ஒரு இசை, ஒரு கூஸ்பம் வரத்தக்க ஒரு இசை. அந்த நேரத்திலே அந்த படம் பார்க்க வந்தவர்கள் எக்ஸைட்மெண்ட் ஆகி சாமி ஆடினார்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு முன்பதாக கர்நாடகாவிலே காந்தாரா என்று சொல்லி ஒரு படம், அதுவும் ஒரு சாமி பத்தின படம். அப்ப அதுவும் அதிலே வந்த இசை கேட்டு அதிலே அந்த கிளைமேக்ஸ் காட்சியிலே அநேகர் சாமி ஆடினார்கள். இப்படியெல்லாம் செய்திகள் வந்தது. அப்போ இந்த இது எல்லாமே கடவுளுக்கு துளியளவும் சம்பந்தம் இல்லாத செயல்கள். இது எல்லாமே மனித முயற்சியினால் செயற்கையாக மனிதனுக்குள்ளாக கடத்தப்படுகிற உணர்ச்சியின் விளைவுகள். இதனால் மனிதனுக்கு எந்தவித நன்மையும் கிடையாது. அந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கிறது, ஒரு பரவச அனுபவம், ஒரு கூஸ்பம் எஃபெக்ட் கிடைக்கிறது, புல்லரிக்கிறது. ஆனால் இதை இன்றைக்கு வியாபாரமாக்கி மக்களிடத்திலிருந்து காணிக்கையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பரிசுத்தாவியின் அபிஷேகம் இறங்கிவிட்டது என்று சொல்லி அறிவிக்கிறார்கள். சிலருக்கு பாருங்கள், மதவெறி அல்லது தேச வெறி பிடித்தவர்களுக்கு ஒரு தேசிய கீதம் பாடப்படும் போது கூட கூஸ்பம்ப் ஆகும். அப்போ இது எல்லாமே இயல்பான ஒரு காரியங்கள். இதையெல்லாம் வைத்து இன்றைக்கு மக்களை அந்த மத போதகர்கள் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்வது இல்லை. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது இது. நீ உணர்ச்சி வசப்பட்டு விட்டு நான் கடவுளுக்காக ஏதோ செய்து விட்டேன், அல்லது கடவுள் என்னிடத்திலே வந்து தங்கி விட்டார், ஆகவே தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது என்று சொல்வது அல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே பரிசுத்தாவியானவர் முதன்முறையாக அங்கே இயேசு கிறிஸ்து, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர் இயேசு சொல்லி இருந்தபடி அங்கே வருகிறார். அங்கே வந்த யாருமே உணர்ச்சி வசப்படவில்லை. அங்கே வந்த யாருமே என்ன செய்யவில்லை, எக்ஸைட்மெண்ட் ஆகி பரவசப்பட்டு அப்படியே இல்லாம இருக்கவில்லை. ஆண்டவர் கொடுத்த வரத்தின்படி அங்கே பல்வேறு வித மொழிகளை பேசினார்கள். அது அங்கிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து வந்த மக்களுக்கு பல்வேறு விதங்களே அவர்களுடைய மொழியாக புரிந்தது. ஆனால் யாருமே என்ன செய்யவில்லை, வெறும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு அங்கே கிடக்கவில்லை. மாறாக இன்றைக்கு என்ன செய்தார்கள்? பேதுரு தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தார் தெரியுமா? அன்றைக்கு அங்கே யூதர்கள் கூடி வருகிறார்கள். நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், நீங்கள் கொலைகாரர்கள். பேதுருடைய முதல் பிரசங்கம். கூடி வந்த மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கொலைகாரர்கள், நீங்கள் கொலை செய்தவர்கள், நீங்கள் பாவிகள் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டிருக்கிறார், மரித்தார், விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அதுதான் தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிறார். மாறாக பரிசுத்தாவி வந்தபோது புல்லரித்து கிடந்து இங்கிருந்து சிலர் சொல்லுகிறார்கள், நான் ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்தேன், பரிசுத்தாவியனர் வந்தா என்ன நடந்ததுன்னு தெரியாது, நான் கொஞ்சம் கழிச்சு எழுஞ்சு பார்த்து நான் பின்னாடி கிடந்தேன் என்பதாக சொல்லுகிறார்.
அப்படியெல்லாம் அன்றைக்கு பரிசுத்தாவி வந்த யாருமே அப்படி நடந்து கொண்டதாக நீங்கள் வேதத்தில் ஒரு இடத்தில் கூட பார்க்க முடியாது. மாறாக அன்றைக்கு பேதுருடைய பேச்சை கேட்டு 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்திற்கு குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நான் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார். விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய போதனையில் நிலைத்திருந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:42 சொல்லுகிறது. வெறும் உணர்ச்சி வசப்பட்டு அங்கு காணப்படவில்லை யாரும். அவர்கள் அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்பம் பிட்குதலிலும் அந்நிய ஐக்கியத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி அங்கே காணப்படுகிறது. அப்போ வெறும் உணர்ச்சியை அடையாளமாக வைத்து இன்றைக்கு வியாபாரம் கல்லா கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பண்ணுவது கூடாது. ஆகவே நாம் உணர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். மனிதன் உணர்வுகள் அல்லது உணர்ச்சி இல்லாத மனிதனாக இருக்க முடியாது. ஆனால் அது ஒரு பல வேளைகளில் மனிதனை ஏமாற்றக்கூடிய ஒன்று. அது எப்பொழுதுமே உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுது உண்மையின் அடிப்படையில தான் கட்டிக்கொள்ள வேண்டும். ஜிம் எலியாட் என்கின்ற ஒரு நபர் 29 வயதிலே அவர் கொல்லப்படுகிறார் சுவிசேஷத்து நிமித்தம். அவருடைய ஒரு வாசகம் மிக பெரிய பிரபலமான ஒரு வாசகம். அவர் சொன்ன ஒரு வாசகம் என்னவென்றால், தக்க வைக்க முடியாததை விட்டு கொடுத்து இழக்க முடியாததை பெறுகிறவன் முட்டாள் அல்ல என்று சொல்லி, அதாவது தக்க வைக்க முடியாதது, இந்த பூமியில உள்ள எதுவுமே மனிதனால் தக்க வைக்க முடியுமா? முடியாது. இந்த தக்க வைக்க முடியாததை விட்டு கொடுத்து விட்டு இழக்க முடியாத ஒன்று, மனிதனால் எக்காலத்திலும் இழக்கவே முடியாதது நித்தியமான ஒன்று, அதை பெறுகிறவன் முட்டாள் அல்ல. காரணம், இந்த உலகம் எப்படி பார்க்கும் மனிதனை? இந்த தக்க வைக்க முடியாத ஒன்றை சேகரித்து அதிகமாக வைக்கிறவர்களைத்தான் அறிவாளிகளாக பார்க்கும். ஆனால் ஆண்டவருக்காக அதை எல்லாவற்றையும் இழந்து நிலையான ஒன்று இருக்கிறது, அதன் மீது நம்பிக்கை வைத்து இந்த உலகம் முக்கியமல்ல என்று வாழ்கிறவர்களை இந்த உலகம் முட்டாளாக பார்க்கும். அதுதான் ஜிம் எலியாட் இந்த காரியத்தை சொல்கிறார். தக்க வைக்க முடியாததை விட்டு கொடுத்து இழக்க முடியாததை பெறுகிறவன் முட்டாள் அல்ல என்று சொல்லி. காரணம், இன்றைக்கு உலகம் எதை கேட்கிறது? மனிதர்களை உணர்ச்சி வசப்படுத்தி மக்களுக்கு நீ இயேசு கிறிஸ்துவ அதை தருவார் இதை தருவார் என்று சொல்லி அப்படி ஒரு போதையிலே, ஒரு மிதப்பிலே தான் வைத்திருக்கிறார்கள். அந்த உணர்ச்சிகளுக்கு உட்படுத்தி அந்த ஒரு ஏக்கத்திலே, அந்த நிலையிலே தன் மக்களை ஒரு மெஸ்பரைஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தம் நடப்பதில்லை. இருந்தாலும் அதிலே மக்கள் மயங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள். இந்த ஆண்டு நீங்கள் மிக மிக துன்பப்பட்டீர்கள், சென்ற ஆண்டு. இந்த ஆண்டுல ஆண்டவர் இதெல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறார். எல்லாம் நீங்கள் போன ஆண்டு இழந்ததுக்கும் பதிலாக சேர்த்து இந்த ஆண்டுல மொத்தமாக அள்ளி தருவார். அப்போ அந்த ஒரு மெஸ்பரைஸ்லயே மக்கள் வாழ்கிறார்கள். அடுத்த ஆண்டு வருகிறது, இவர்கள் சொன்ன ஒன்று நடந்திருக்காது. ஆனால் மக்களுக்கு மறுபடியும் அதே வாக்குத்தத்தத்தை திருப்ப வேறு ஒரு வசனத்தை பயன்படுத்தி கொடுப்பார்கள். நீங்கள் இந்த ஆண்டு 2 மடங்காக பெறுவீர்கள். போன ஆண்டு நீங்கள் துன்பப்பட்டீர்கள் உண்மை, ஆனால் இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், எல்லாவற்றையும் 2 மடங்காக தருவார். இரட்டத்தனை ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், இப்படி எல்லாம் சொல்லி அதே நிலைமையில தான் சாகிற வரைக்கும் மக்களை வைத்திருக்கிறார்கள். ஆகவே மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த தற்காலிகம் அல்லாத இந்த உலகத்திலே உள்ள பொருட்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இன்னும் அதை பெருக்கி சேகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற நிலைமையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்றும் இல்லாதவர்கள், அவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட நஷ்டமாக எண்ணுவதற்கு அவர் தயார் எண்ணுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்காக வெறும் உணர்ச்சியின் அடிப்படையிலே
வாழுகிறோமா, அல்லது உண்மையின் அடிப்படையில் உண்மையை புரிந்து அந்த உண்மையின் மீது அந்த உண்மையின் அடிப்படையில நான் கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கிறிஸ்துவுக்காக அந்த உண்மையின் அடிப்படையில வாழ்கிறவன் கிறிஸ்துவின் பாடுகளை நினைத்து கண்ணீர் விடுகிறவனாக மட்டும் இருக்க மாட்டான். அது உணர்ச்சி வசப்படும். மாறாக அவருக்காக பாடு சகிக்கவும் தயார். இனி அவருக்காக தங்களுக்காக மரித்து இழந்தவருக்கென்று பிழைக்க வேண்டும் என்று நிதானிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதான் உண்மையின் மீது கட்டப்பட்டவர்கள். வெறும் உணர்ச்சியின் மீது கட்டப்பட்டவர்கள். அவர் எனக்காக மரித்தார், அப்போ எனக்காக மரித்ததனால் இன்னும் எனக்கு அதிகமாக பணம் கிடைக்கும், இன்னும் எனக்கு அதிகமாக கார் கிடைக்கும், காரணம் அவர் எனக்காக மரித்திருக்கிறார் என்று சொல்லி அதையே தங்களுக்கு ஒரு லாபகரமாக எண்ணிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார். ஒரு மனிதர் ஒரு ஹோட்டலுக்கு போகிறார். ஒரு சாதாரண ஹோட்டல் என்று நினைத்து போகிறார், ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டல். அவரிடத்துல அந்த ஹோட்டலில் சாப்பிடுவதற்கு எதுவான பணம் இல்லை. ஆகவே அவர் வாசல் வரைக்கும் வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைல எல்லாம் பார்த்து விலைப்பட்டியல் பார்த்து திரும்பி போக முனையும் போது அந்த ஹோட்டலுடைய ஓனர் எதேச்சையாக அங்க வருகிறார். தூரத்தில் அந்த நபரை பார்க்கிறார். பார்த்து விட்டு அந்த ஹோட்டலை நிர்வகிக்கக்கூடிய அந்த நபரிடத்துல சொல்லுகிறார். அந்த நபரை அழைத்து அவர் என்ன கேட்கிறாரோ கொடு, அதற்கு அது அவரிடத்துல பணம் எதுவும் வாங்க மாட்டோம், அவர் என்ன கேட்டாலும் எல்லாம் இலவசம் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த ஓனருடைய வார்த்தை கேட்டு அந்த ஹோட்டல் நடத்தினரும் அந்த நபரை கூப்பிட்டு வந்து, வாருங்கள், உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், உங்களுக்கு இந்த ஹோட்டல்ல எல்லாம் இலவசம் என்பதாக சொல்லிவிட்டார். உங்களுக்கு ஓனர் இலவசமாக தருகிறார் என்று சொல்லிவிட்டார். அந்த ஓனர் ஏன் சொன்னார்னு சொன்னால் அவர் முன்பதாகவே தெரியும். ஒரு சின்ன வயசுலே அந்த இவர் வளர்ந்த கிராமத்தில் உள்ளவர் தான் என்கிறபடினால் இப்பொழுது அவர் கஷ்டப்படுகிறார் என்கின்ற பரிதாபத்தினால் ஒரு தெரிந்த நபர் என்று சொல்லி அப்படி அந்த ஓனர் அப்படி செய்து விட்டார். இப்பொழுது இந்த நபர் வந்து சாப்பிடுகிறார். வந்து சாப்பிட்டு இலவசம் என்கிறதுனால் அவர் கேட்கிறதை எல்லாம் கொடுக்கிறார்கள். இந்த ஹோட்டல் நடத்தினரும் இதையும் ருசி பாருங்கள், இதெல்லாம் நன்றதுதான், இலவசம் தான் என்று சொல்லி அவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் வைக்கிறார். வைத்து விட்டு அவரும் சாப்பிட்டு விட்டு போக முற்படும் போது, இந்த ஹோட்டல்ல எல்லாம் இலவசம் தானே, அப்படியானால் இந்த ஹோட்டலில் உள்ள எல்லா சேர்கள் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்டு போகிறேன், அதான் இலவசம் என்று சொல்லிவிட்டீர்களே என்று சொன்னால் எப்படி இருக்கு? அது அந்த ஹோட்டலுடைய ஓனர் இவருக்கு இரக்கம் பாராட்டி கொடுத்த அந்த காரியத்தை ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்வது போல இருக்கும் அல்லவா? உண்மையிலேயே இப்படி ஒரு ஓனர், ஹோட்டலுடைய ஓனர் இப்படி செய்திருந்தால் இந்த சாதாரணமாக இந்த நபர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இப்படி இரக்கம் பாராட்டி எனக்கு உணவு கொடுத்திருக்கிறார், அவரை நான் பார்க்க வேண்டும், அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும், ஒரு நன்றி உணர்வு தான் இருக்கும். மறக்க யாருக்கும் எப்படி இருக்காது? எல்லாம் இலவசமாக தந்து விட்டார், அப்படியானால் மிச்சம் இருக்கிறதையும் நான் இந்த ஹோட்டலை மொத்தமாக காலி செய்து விட்டு போக வேண்டும், அதான் எனக்கு எல்லாம் இலவசமாக இருக்கிறது என்று யாரும் என்ன செய்ய மாட்டார்கள். அது ஒரு அவருடைய, அதாவது ஓனருடைய இரக்கத்தை ஒரு இவர்கள் துஷ்பிரயோகம் செய்ய வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள், அப்படித்தானே? ஆனால் கிறிஸ்தவத்திலே அதுதான் நடந்து இருக்கிறது. ஆண்டவர் இரக்கம் பாராட்டி என்னை மீட்டு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற இந்த செய்தியை மக்கள் இன்றைக்கு எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவர் தான் பாடுபட்டாயிட்டு என்னை மீட்டு விட்டாரு, இனி எல்லாவற்றையும் நான் அனுபவிப்பேன், அதற்காக தானே ஆண்டவர் கஷ்டப்பட்டார், இந்த உலகத்துல நான் எல்லாவற்றையும் எனக்கு இஷ்டம் மாதிரி நான் அனுபவித்துக் கொண்டு போகலாம், நான் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வேன், அதற்காக தான் ஆண்டவர் பாடுபட்டார், எனக்கு எல்லாவற்றையும் இலவசமாக தந்து விட்டார் என்கிற அடிப்படையிலே ஆண்டவருடைய இரக்கத்தை எப்படி எண்ணுகிறார்கள்? அதை தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய ஆதாயத்திற்காக புரட்டி எண்ணுகிறவர்களாக இருக்கிறார். அது காரணம் அப்படி பேசுகிறவர்கள் போதவர்களாக இருக்கிறார். இதெல்லாம் எந்த அடிப்படையில வருகிறது?
மக்களை உணர்ச்சி வசப்படுத்துவதன் மூலமாக வருகிறது. மக்களை நீங்கள் ஆடி பாடுங்கள், சந்தோஷமாக இருங்கள், ஆண்டவர் இதற்காகத்தான் உங்களுக்கு பாடுபட்டார். நீங்கள் துன்பப்படுவது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் உங்களை செழிப்பாக வைக்கப் போகிறார். ஆகவே என்று சொல்லி அவர்களை மெஸ்மரைஸ் பண்ணத்தக்க விதத்திலே உல்லாச பாடல்கள் எல்லாம் இசை எல்லாம் இசைத்து அவர்களை மெஸ்மரைஸ் பண்ணுகிறார்கள். மக்களும் ஆண்டவர் எதற்காக என்னை எனக்காக பாடுபட்டார், என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக, எனக்குள்ளாக இருக்கின்ற அந்த பண ஆசை இதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும்படியாக அவர் அதற்கு பதிலாக பாடுபட்டார். நான் அதை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன்? அவர்தான் பாடுபட்டாயிற்றே, இப்ப நான் இன்னும் அதிகமாக பண ஆசை கொள்ளலாம் என்கிற விதத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்போ உணர்ச்சி வசப்படுதல் எப்பொழுதுமே, அதை அடிப்படையாக கொண்டு வாழ்வது எப்பொழுதுமே தவறான இடத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்கும். ஆகவே நாம் எப்பொழுதுமே இப்படி உண்மையை சார்ந்து வாழ வேண்டும். அப்படி வாழும்போது பவுல் சொல்வதை போல நாம் சொல்ல முடியும். பவுல் இங்கே சொல்லும் போது அப்போ 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் பேசும்போது வேறொரு காரியத்தை கூட சொல்லுது. ஆகையால் நாங்கள் ஒருவனையும் இனி மாம்சத்தின்படி அறியோம், ஏன் கிறிஸ்துவையே மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனிமேல் அப்படி அறிய மாட்டோம். அப்போ வெறும் உருவ அடிப்படையிலோ வெறும் ஒரு அந்த அடிப்படையில் அறிந்தால்தான் என்னது இந்த உணர்ச்சி வசப்படுதல் எல்லாம் நடக்கும். நாங்கள் அப்படி வெறும் இந்த பிசிக்கல் அந்த அடிப்படையில் நாங்கள் அறிந்திருந்தாலும் இப்படி இனி அப்படி அறிய மாட்டோம். காரணம் எங்களுக்கு உண்மை புரிந்து விட்டது என்கிறதை இங்கே பவுல் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14 இருந்து படிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிர்ணயிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். நாங்கள் கிறிஸ்துவையே மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருவதும் அவரை மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். இயேசு கிறிஸ்துவையே இந்த மாம்ச ரீதியாக வெறும் இந்த உடல் ரீதியாக அறிந்திருந்தாலும் இனி அறிய மாட்டோம். அவரை நாங்கள் எப்படி அறிவோம்? அவரை உண்மை, அவருடைய விருப்பம் என்ன, அவர் எப்படி எதிர்பார்க்கிறார், அவருடைய குணாதிசயம் என்ன என்கிற அடிப்படையிலே அவரை அறிவோம். ஆகையால் இப்படி இருக்கிறபடியா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருப்பான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதானே, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது என்கிறதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக உண்மையிலே தேவனாக உண்டாக இருந்து இயேசு கிறிஸ்துவை உண்மையின்படி சத்தியத்தின்படி ஏற்றுக்கொள்கிறவன் வெறும் உணர்ச்சி வசப்படுதல்னால் அல்ல, உணர்வு பூர்வமாக சத்தியத்தின்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவன் புதிய மனிதனாக காணப்படுகிறான். மாறாக இந்த உணர்ச்சி வசப்படுகிற கிறிஸ்தவர்களைப் போல இருக்க மாட்டான். இனி தங்களுக்கென்று அல்ல, கிறிஸ்துவுக்காக நான் வாழ வேண்டும், ஆண்டவர் விரும்புகிறபடி நான் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்திலே வாழக்கூடியவர்களாக இருக்கும். ஆகவே நாம் எப்பொழுதுமே உணர்ச்சி சார்ந்து முடிவெடுக்காமல் உண்மை சார்ந்து சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைப்போம்.